ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க ஆர்ஜே பொறுக்கோ. படிக்காத பக்கங்கள் மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில படிக்காத பக்கங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் படிக்காத பக்கங்கள் ஒண்ணு நடக்குது. பட் அது இல்லாம அது வேறவா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட சின்ன நாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வம் மாதப்பன். இந்த படத்துல பிரஜன், யாஷிகா ஆனந்த், முத்துக்குமார், ஜார்ஜ் மரியான் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம யாஷிகா ஆனந்த் ஆல்ரெடி படத்துலயும் ஒரு ஹீரோயினா ஸ்ரீஜாவா இருக்காங்க. பெரிய ஒரு பிரபலமான ஹீரோயினா இருக்காங்க. அவங்கள பேட்டி எடுக்க ஒரு ஜேர்னலிஸ்ட் வராரு. ஹோட்டல்ல அவங்கள பேட்டி எடுக்க வரும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம யாஷிகா ஆனந்த் மேல தவறான முறையில கேமராலாம் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்றாரு. இதை கண்டுபிடிச்ச யாஷிகா ஆனந்த் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரே அந்த ரூம்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கதை போற மாதிரி இருக்கு. ஆனா எந்த இடத்துலயும் பெருசா போர் அடிக்காம நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கான இந்த கதை அப்புறம் யாஷிகா ஆனந்த் கண்டுபிடிச்சு அவரை கொல்ல முயற்சி பண்றா. அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. ஆனா அதுக்கப்புறம் போலீஸ் இதை கண்டுபிடிச்சு அவளை தேடி போனா அவ ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாதிரி அங்க ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஒருவேளை யாஷிகா ஆனந்த் டபுள் ஆக்ஷனோ அப்படின்ற ஒரு தோணல் நமக்கு வருது. அப்பதான் பேக் ஸ்டோரி யோசிக்கிறா. ஒரு பொண்ணு ஆல்ரெடி ஒரு காலேஜ்ல இருந்து மேல இருந்து கீழே விழுந்து இறந்துடுறா. அவ ஏன் இறந்தா, எதுக்காக அவ அப்படி ஆனா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லா தமிழ் படங்கள்லயும் இப்ப ரீசெண்டா வர மாதிரி இது பொள்ளாச்சி கதையும் கொஞ்சம் உள்ள ஆட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா ஒரு பொண்ணை வெளியில கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கே தெரியாம அவளோட ஆபாச வீடியோக்கள் எடுத்து அவளையும் மிரட்டி காசு வாங்குறாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் பெரிய ஆட்கள் கிட்ட கொடுத்து அதுக்கும் காசா பாக்குறாங்க. இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணி இந்த பொண்ணை கொன்னுட்டு அந்த பில்டிங்ல இருந்து கீழே தள்ளிட்டு இருப்பாங்க. ஸோ இதை யாஷிகா ஆனந்த் கண்டுபிடிக்கிறா. இந்த மாதிரி ஒரு 2000 பொண்ணுங்களோட வீடியோ அவங்களோட போன்ல இருக்கும். இதையே இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது யாஷிகா ஆனந்த் இந்த பொண்ணோடதை மட்டும் அவ கண்டுபிடிக்க அவ்வளோ ஆர்வம் காட்டுறா அப்படின்ற கதையை ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல பிரஜன் எங்க என்ட்ரி ஆகுறாரு, அவரோட அந்த ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், போலீஸா என்ட்ரி ஆகுறாரு. அந்த மிருக்கல் சுருக்கல் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. செகண்ட் பார்ட்ல தான் பிரஜனோட முழு திறமையும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிறு பகுதியே பிரஜன் வந்திருக்கிறதால அவரோட முழுமையான அந்த ஸ்கோப்பை உள்ள கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் வந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. ஜார்ஜ் மரியான் அவரோட காட்சிகளும் ரொம்ப அழகா இருந்தது. யாஷிகா ஆனந்த் ஒரு தனிமையா நின்று போராடி ஒரு பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடினது, அதுக்கான ரீசன்லாம் என்ன அப்படின்றத செகண்ட் ஹாஃபோட கடைசியில சொல்றாங்க. ஒரு விறுவிறுப்பா வந்த கதை கடைசியா டடக்குன்னு படத்தை முடிச்ச மாதிரி இருந்துச்சு. போதும்பா கட் பண்ணுங்க, இந்த சீனை போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஒரு படத்தோட சின்ன மைனஸா இருந்தது. இன்னும் கொஞ்சம் விளக்கமான காட்சிகள்லையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரீன் பிளேவும் வச்சிருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஒன் டைம் வாட்சபிள் தான். முடிஞ்சா தியேட்டர்ல போய் நீங்களும் பாருங்க. இந்த படிக்காத பக்கங்களை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்றதுங்க ஆர்ஜே பொறுக்கோ.